ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். இது இந்த பக்கம் நாங்கள் மீன் வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பக்கம் நாங்கள் மாட்டு பொங்கலுக்கு நாங்கள் இதெல்லாம் செய்வோம். அந்த பக்கம் வெங்காயம் வச்சுருக்கோம். வெங்காயம் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா பொரிய விட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் போட்டு வதக்கணும். வதக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். இதில் அதனால வெயிட் பண்ண ஒரு மீன் நல்லா இருக்கும். உங்களுக்கு எதாவது இதுக்கு வேணுமோ வாங்க, அதை சாப்பிட்டு போங்க. யாராவது புதுசாக நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண லைக் போட்டுக்கோங்க. எங்கே பூனை வேற அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கு, போகுது இப்போதான். யார் பேசிருக்கா? சும்மா போட்டு கறி இந்த பக்கமாக குக்கரில் வச்சிருக்கோம். இது வந்து ஆட்டுக்கறி இருக்கு. இப்போ நம்ம வேலை வச்சுக்கோம். இது ஒரு கறி பார்த்துக்கணும். இன்னும் படிச்சுட்டு தான் சாப்பிடணுமா? அப்படிலாம் கொடுக்க கூடாது. இப்போ அது நல்லா வதக்கணும். இது வதவர வரைக்கும் இப்படியே வச்சுட்டு இருக்கணும். மசாலாலாம் வச்சுருக்காங்க. மஞ்சத்தூள் எடுத்துகிட்டு வரணுமா? இப்போ நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரத்தம்லாம் ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் மியா வேலை அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு. மியாக்காக ஒரு லைக் போடுங்க. நம்ம வச்சதுக்கப்புறம் கறி குழம்பு பிடிச்சிருக்கா இல்லை மீன் வறுவல் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இப்போ தக்காளியை போடுறாங்க. அது இன்னும் கொஞ்சம் தக்காளி இருக்கு. இப்போ அதை நல்லா வதக்கிக்கணும். நம்ம இதுக்காக உருளைக்கிழங்கு வச்சிருக்கோம். இது பார்த்தவே ஆசையாகுமா? சொன்னே இது நம்ம ஃப்ரெண்டு ஜெனி. இதுக்காக யாராவது லைக் பண்ணுங்க. இப்போ நமக்கு போட்டு வச்ச கறியில் தேங்காய் அரைச்சி வச்சதையும் போட்டுட்டு நம்ம மசாலா இஞ்சி பூண்டு மசாலையும் போட்டுக்கணும். போட்டு கலக்கிக்கணும். இது கலக்கிறோம். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுட்டு நாளைக்கு எங்க போய் சமைப்பாங்க? பள்ளியில. இது வந்து என்ன, நம்ம மீன் பார்க்கவே உங்களுக்கு பிடிக்கும். இந்தமாரி இருக்காது. மீன் இருந்துச்சுன்னா நல்ல காய் தான்ப்பா. அது நல்ல காய் இருக்குது. சொல்லிட்டு வந்தீங்களா இங்க வரனே? அதனால நம்ம வதக்கி விட்டுக்கிறோம். எங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. எங்க வீடு ஏற்கனவே விரிஞ்சுதான் வளர்ந்தது. சிக்கன் அப்படி கையில குறைச்சி தடவை
குண்டி எடுக்கலாம் கழுவணும். தண்ணி ஊத்திக்க மஞ்சத்தூள்ல. இதுல நம்ம கொஞ்சோண்டு நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். அந்த மாதிரி முளா பவுடரையும் முளாத்தூளையும் போட்டுக்கலாம். முளாத்தூள் தானே அது. முளாத்தூளையும் 2 ஸ்பூன் தேவையான அளவு போட்டுக்கிறோம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்ல நம்ம கறிக்குழம்பு வச்சது அது பிடிச்சிருக்காங்கிறது சொல்றீங்க. ஏன் சொல்லு. எல்லாமே நம்மளே செய்யறதுனாலதான் அப்படியே இருக்காங்க. நிறைய போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு ஆணி மாரிலாம் ஒன்றும் அப்புல. இந்த கையாச்சு இந்த கையா. ஆமாப்பா. இந்த கால் எல்லாம் இங்க கால் வாங்கிட்டு வந்தது. காலை கழுவி பொசுக்கி மூடு எல்லாம் எடுத்து மஞ்சள் தடவிட்டு இருக்காங்க. மஞ்சள் தடவி இன்னொரு நாள் அதுவும் சமைக்கிறது எப்படின்னு சொல்றேன். அதுக்காக நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டுக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்ல. வேலை முடிஞ்சுதான் நல்லா நல்லா கழுவு. இந்த இடுக்கலாம் வேலை விட்டு இப்போ அதை அங்கே போட்டு நம்ம எடுத்து வச்சதில் அந்த நம்ம வதக்கினதை அதில் போட்டுட்டோம்னா முடிஞ்சிருச்சு. ஒரு நல்லா கொதிச்சுட்டுன்னா நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. இந்த பக்கம் மீன் வெந்துருச்சு எடுக்கலாமா? எடுக்கலாம்லமா? அவ்வளோதான மீன். ஐயோ கடவுளே. கை பிடிச்சிருக்காருமா. எனக்கே பத்தாது இது. அப்புறம் அடுத்த வீடியோக்கு போயிடும். வேற வீடியோ இந்த மீனை நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த மீனெல்லாம் நம்ம சிக்கன் பண்ணணும். இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நம்ம பண்ணிக்கிறோம். பூச வேண்டல. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். போதும் நீ சொல்லக்கூடாது. இந்த மீன் பேர் என்ன? பெரிய மீன் பேர் என்ன? பஸ்ஸுக்காரங்க வந்து இந்த வெந்தயம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம இதில் காய்கறி சேர்க்க போகிறோம். இப்படி பேசுறேன் ரைட்லேயே தெரியும். நம்ம முள்ளங்கியும் முட்டைக்கோசும் முள்ளங்கியும் சவுசவும் போட போகிறோம். முன்னாடியே வச்சுக்கோங்க. இப்போதான் காய் போடுவோம். முள்ளங்கியை முதல்ல போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் சவுசவையும் போட்டுக்கிட்டோம்.
அம்மா ஒரு முன்னைக்கு தானே போட்டேன் அம்மா இருக்கு உங்களுக்கு தேவையான அளவு முள்ளங்கி சவுசவும் போட்டுக்கலாம். ஒரு கிண்டி விட்டுட்டு சத்தியை நம்பிட்டு காய வச்சு நல்லா காய வச்சு இதை இப்போ மூடிடணும். கழுவி நறுக்கி போட்டு சூப் முனையில அதுக்காக இதில் மீன் வெந்துக்கிட்டு இருக்கு. அதில் குழம்பு வச்சுட்டு இருக்காங்க. இப்போ வெள்ளை வெள்ளையா இருக்கிற இடத்துல எல்லாம் தடவுங்க பாருமா அங்க பாருமா இதுல தடவுமா பூச்சி வந்துருமா எல்லாத்துலயுமே இந்த முனையில தடவணும். தாத்தா சொன்னா வேணாம் தாத்தா சொன்னா என்ன நான் சொல்றது நீ செய். இதில் நம்ம புதினா இந்த முனையெல்லாம் புதினா கொத்து நம்ம போட்டுக்கிறோம். இப்பதானே சொல்றேன். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விடலைனாலும் நம்ம வச்சுக்கணும். பிளேட்டை போட்டு மூணுங்களா பசிங்க அடிச்சிரும்.